ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, ரொம்ப நேரமாகவே உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு தான் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை முழுவதுமாக கேட்டினா, இதுதான் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும், இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்குதுன்னு நீயே நிச்சயமாக ஒத்துக்கொள்வாய் என் செல்வமே. என்ன, நீ நினைக்கிறது எதுவும் உன்கிட்ட வந்து சேரலை. நீ தேடிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் தேடி தேடி களைச்சி போயிட்டே தவிர இன்னும் உனக்கானது எங்கே இருக்குது, எப்போ உன்னிடம் வந்து சேரும், இடையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எப்போ சரியாகும், இதுக்கு காரணமாக இருக்கிறவங்க எப்போ மனசு மாறுவாங்கன்னு பல கேள்விகளும் குழப்பங்களும் உன் மனதிற்குள் இருக்கிறது தானே. நீ எதை ஆசைப்பட்டியோ அதை நிச்சயமாக அடைந்தே தீர்வாய். அது உனக்கான நல்லதுன்னு நான் முடிவெடுத்த பிறகுதானே உன்னை நோக்கி நீ பார்க்கும்படியும் நீ எதற்காக ஏங்கும்படியும் செஞ்சேன். நிச்சயமா நீ எதிர்பார்த்ததை கிடைக்கும் வரைக்கும் அடையும் வரைக்கும் தேடிக்கிட்டே இரு. எங்கே இருந்தாலும் உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவேன் செல்வமே. ஆனால் எந்த விஷயத்தையும் ஆசைப்பட்டா மட்டும் போதாது. ஏன்னா எதுவும் தானாக வந்துரும்னு மனக்கணக்கு போட வேண்டாம். உனக்கு ஒரு விஷயம் வேணும், உனக்கு ஒரு உறவு வேண்டும், உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அதை அடைவதற்கான முழு முயற்சியில் நீதானே ஈடுபட வேண்டும். நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ கூட உன்னை தேடி வந்து இந்த உண்மையை சொல்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமே நீ அனுபவித்த துன்பங்களையும் துயரங்களையும் உன்னுடைய கவலைகளையும் உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கி உன் வாழ்க்கையை மிக அழகானதாக பிரகாசமானதாக நான் அமைச்சு கொடுக்குறேன் செல்லமே. அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ கிடச்சிருக்குன்னு எந்த விஷயத்திற்காகவும் பொறாமை கொள்ள வேண்டாம். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு அழுது புலம்பவும் வேண்டாம். உனக்காக நான் இருக்கிறேன்றத மறந்து விடாதே என் செல்வமே. இல்லாததை நினச்சி ஏங்கி ஏங்கி தவிப்பது வாழ்க்கை கிடையாது. உனக்கே நான் எவ்வளவோ விஷயங்களை கொடுத்துருக்கேன். உன்கிட்ட இல்லாதது அவங்கக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிற. ஆனால் அவங்கக்கிட்ட இல்லாத பல விஷயங்கள் உன்னிடம் இருக்குதுன்னு உனக்கு இன்னும் தெரியலை தானே. உன் வாழ்க்கையில் என்ன கிடைச்சதோ அதை கொண்டு திருப்திகரமாக கையாளும் வேலைகளை பாரு. என்னை முழுவதுமாக நம்பும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ உயர்நிலையை அடைவாய் என் செல்வமே. யார் ஒருத்தர் அடுத்தவங்க செஞ்ச உதவியை ஞாபகம் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வோடு இருக்காங்களோ அவர்களுக்கு நான் இன்னும் இன்னும் அதிகமாக கொடுப்பேன். ஏன்னா மனிதர்களுடைய உண்மையான குணம் அல்லவா இது. நன்றியுள்ள குணமும் அடுத்தவர்களுக்காக இறக்கப்படும் குணமும் மனிதாபிமானத்தோடு கூடிய குணமும் எல்லாமே மனிதர்களுக்காக நான் படைச்சிருந்தாலும் இது எதுவுமே இல்லாத சுயநலக்காரர்களாக மட்டுமே மனிதர்கள் மாறிட்டாங்க. ஆனால் இப்போதும் ஒரு சிலர் நன்றி உணர்வோடு அடுத்தவங்க நமக்கு உதவி செஞ்சாங்க, நல்லது நினச்சாங்கள, நல்லது செஞ்சாங்கன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு நான் நிச்சயம் அபரிமிதமான செல்வத்தையும் அளவுக்கரிய சந்தோஷத்தையும் கொடுத்தே தீருவேன். ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தர் உதவி செஞ்சும் யார் அவருக்கு தீங்கு செஞ்சாரோ, கெடுதல் நினச்சாரோ, அல்லது யாரிடம் நன்றி உணர்வு இல்லையோ அவங்கக்கிட்ட ஏற்கனவே இருக்கிறதையும் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா இப்போ உள்ள மனிதர்களை எல்லாம் சொல்லி திருத்துவதோ அல்லது பக்தியின் மூலமாக திருத்துவதோ முடியாத காரியம் போல ஆயிடுச்சு. தெய்வத்தை வைத்தே விளையாடக்கூடியவங்க பல பேர் இந்த உலகத்தில் வந்துட்டாங்க. அதனால் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு அவங்க மனசில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை நான் முடிவெடுத்து விட்டேன் என் செல்வமே. நீ என்னை நம்பினாலும் நம்பாட்டியும் வணங்கினாலும் வணங்காட்டியும் பரவாயில்லன்னு நான் எல்லாருக்கும் நல்லது செய்வதால் தானே யாருக்கும் பக்தி இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் பல பேர் தங்களுடைய தவறை மேலும் மேலும் செஞ்சு நம்ம என்ன செஞ்சாலும் ஏமாற்றி பொழைச்சாலும் இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்துடலான்னு இன்னும் இன்னும் அடுத்தவர்களுக்கு கெடுதலையே செஞ்சு துக்கத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவர்களுக்குரிய கடுமையான தண்டனையை கொடுக்கறதுக்கு நான் தயாராயிட்டேன். உன்னை யாராவது மதிப்பு குறைவாக பேசும்போது நீ அடக்கமாக இருந்தீனா அதுதான் உன்னுடைய வீரம். அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி என்னை பார்த்து அப்படி சொல்லலாம்னு எகிரிக்கொண்டு போக வேண்டாம் என் செல்வமே. ஒருவர் உன்னை கோவப்படுத்தி பேசும்போது எப்படி பொறுமையாக இருப்பது உன்னுடைய வீரமோ, அதே போல் ஒருவர் உன்னை புகழ்ந்து பேசும்போது நீ மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒருவர் புகழ்கிறார் என்றால் அவர் காரியத்தை சாதிக்கிறதுக்காக உன்னை புகழ்ந்து பேசுகிறாரா, அல்லது உண்மையிலேயே உன்னுடைய உண்மையான செயல்களையும் திறமையும் பார்த்து புகழ்ந்து பேசுகிறாரா என்பதை யோசித்து விவேகத்தோடு நீ நடந்துக்கணும். புகழும் இடத்தில் அதிகமாக புன்சிரிப்பை காட்டி ஆடவும் கொள்ளவும் வேண்டாம். திட்டும் இடத்தில் கோபப்பட்டு எரிச்சல் பட்டு அவர்களிடம் உன்னுடைய வெறுப்பை காட்டவும் வேண்டாம். எங்கே இருந்தாலும் அந்த இடத்திற்கு ஏற்றாற் போல வீரத்தோடும் விவேகத்தோடும் சரியாக சிந்திச்சு ஒரே மாதிரி முகத்தை ஒரே நிலையோடு வச்சுக்கோ. நீ எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது எல்லாமே எனக்கு தெரியும்.
ஏன்னா இந்த உலகத்தில் உன்னை ஆட்டுவிக்கக்கூடிய மாபெரும் சக்தி நானாகத்தானே இருக்கேன். எல்லாத்தையும் படைச்சு காப்பாற்றுறதும் நான் தான். இந்த உலகத்துக்கு ஆதாரமாகவும் நான் தான் இருக்கேன். யார் என்னை மனதார வழிபட்டாலும் வணங்கினாலும் அவர்களுக்கு ஒருபோதும் துன்பம் பெற விடமாட்டேனேன் செல்வமே. இப்போ எதுக்காக உனக்குள்ள இந்த கோபமும் தேவையில்லாத விஷயங்களுக்காக ஆசைப்பட்டு எதிர்மறையாய் சிந்தனை செஞ்சு இன்னும் நான் எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு உன்னை நீயே குழப்பிக்கொள்கிறாய்? எதுவாக இருந்தாலும் தெளிவாக சிந்தனை செய். எல்லாருக்கும் எல்லாமே எதிர்பார்த்த உடனே கிடைச்சிடுறது கிடையாதுன்ற யதார்த்தமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டினா உனக்கு கிடைக்காத விஷயத்தையும் நடக்காத விஷயத்தையும் நினச்சி நீ வருத்தப்படவோ கோவப்படவோ மாட்ட. எதுவாக இருந்தாலும் அமைதியாக சிந்தனை செய். என்கிட்ட வந்து உட்காந்து பேசு. என்னுடைய ஆலயத்துக்கு வந்து நீ அமைதியாக உட்கார்ந்தாலும் சரி, அல்லது தியானம் செய்து கண்களை மூடிக்கொண்டு பொறுமையாக 5 நிமிடம் அமர்ந்தாலும் சரி, நான் உன் மனசுக்குள்ளே வந்து பேசுவேன். இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் என் செல்வமே. இப்போது வாழ்க்கையை பற்றிய உண்மையையும் புரிதலையும் நான் உனக்கு உண்டாக்கிவிட்டேன் தானே. இனிமே எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் உனக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா எதிர்மறை யோசனைகளும் சிந்தனைகளும் எண்ணங்களும் மிகவும் ஆபத்தானது. ஒரு நொடியில் அது உன்னை தப்பு செய்ய வைத்து விடும் என் செல்வமே. நீ எந்த இடத்துல எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு என்ன நம்பு. என் துணையின் மூலமாக உன்னால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் என்பதை உனக்குள்ளேயே நீ சொல்லிக்கோ. எதிர்மறை எண்ணங்கள் எதுவும் வேண்டாம். சில நேரங்களில் அதீத எதிர்மறை உணர்ச்சிகள் உனக்குள்ள வருவதையும் அதனால் நீ பல விஷயங்களை தவறாய் சிந்திப்பதையும் நான் பார்க்குறேன். நான் உனக்கு கொடுத்த அறிவின் மூலமாக நீ அந்த எல்லா எதிர்மறைகளையும் எதிர்த்து எல்லாம் நல்லதாக நடக்கும் என நம்பு. உன் அப்பன் முருகன் நானே உன் கூட இருக்கும்போது எதுக்காக நீ கவலைப்படணும்? பொறுமையை விட மேலான விஷயம் என இங்கு எதுவுமே இல்லை. அதே போல் உனக்கு கிடைச்ச திருப்தியை விட மேலான இன்பமும் எதுவும் இல்லை. அடுத்தவர்களிடம் இரக்கம் கொண்டு அன்பாய் மனிதாபிமானத்தாய் பேசுவதை விட உயர்ந்த அறமும் இல்லை என் செல்வமே. யாரோ உனக்கு தப்பே செஞ்சிட்டாலும் கொடுமையை இழைத்தாலும் கூட அவர்களை மன்னித்து விட்டால் அதுதான் உனக்கான மாபெரும் ஆயுதமாக இருக்கும். இதுவரைக்கும் நடந்ததை நினச்சி வருத்தப்படாத. என்ன நடக்குமோ நினச்சி கலங்கி போவாத. நடக்கப் போவது எல்லாம் உன் நன்மைக்கானதாக இருக்கும் என இந்த முருகன் என்னை மட்டும் நம்பு. இனிமே நான் உன் வாழ்க்கையில் தரக்கூடிய சந்தோஷம் என்பது உன் வாழ்நாள் முழுவதும் நிலச்சி நிற்கப் போகுது. இந்த முருகப்பெருமான் என்னை நம்பும் இடத்தில் உனக்கு பயமோ கவலையோ குழப்பமோ வர விடமாட்டேனேன் செல்வமே. நீ இருக்கிற இடத்த அனுபவிக்க தெரிஞ்சுக்கிட்டினா எங்கே போனாலும் அந்த வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாகத்தான் இருக்கும். கிடைக்கிற விஷயங்களை ஏற்றுக்கிட்டு அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. நான் காட்டிய வழி எதுவோ அதுவே உனக்கு நல்ல வாழ்வும் வளமும் நலமும் என்பது நான் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் நான் சொல்லாமலேயே உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ நிம்மதியாக வாழ்வதற்காக தானே நான் உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நிமிடம் முதலே உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக மாறப்போகுது. இனி உன் வாழ்க்கை மாறி போய் நீ மனமகிழ்வோடு வாழத்தான் போகிறாய். ஓ முருகா.